ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது எலைட் I20 ஆக்டிவ். இதில் பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் லைட்டு எரிஞ்சிட்ருக்கு. இதுதான் கம்ப்ளைண்ட். இப்போ ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கேன் போட்டு செக் பண்ணுவோம். வெஹிக்கிள் செலக்ட் பண்ணி உள்ளே போயிடுவோம். சிஸ்டம் செலக்டில் போய் ஆன்டிலாக் பிரேக் சிஸ்டத்தில் உள்ளே போயிடுவோம். இப்போ ட்ரபிள் கோடில் போய்ட்டு ரீட் டிடிசி கொடுப்போம். வீல் ஸ்பீட் சென்சார் RH ஓப்பன் ஆர் ஷார்ட் சர்க்யூட்னு கம்ப்ளைண்ட் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அந்த வீலில் போய் செக் பண்ணுவோம். ஃப்ரண்ட்டு டிரைவர் சைடு வீல் தான் காமிக்குது. இப்போ சென்சார் எல்லாம் செக் பண்ணுவோம். ஒயர் ஏதாச்சும் டேமேஜ் இருக்கான்றதை பார்ப்போம். சென்சார்லாம் கரெக்டாக தான் இருக்குது. சென்சாருக்கு வர ஒயர் அப்போ செக் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், அந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகிருக்கு. இதுதான் எலி கடிச்சு டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. அந்த ஒயர் இது வீல் கார்டு எல்லாத்தையும் கழட்டிட்டு ஒயர் என்னென்ன கண்டிஷனில் இருக்குன்றதை பார்ப்போம். இந்தமாரி நம்ம சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதை வந்து ஆல்ன்றது நோட்டிஃபிகேஷன் பெல்லில் கிளிக் பண்ணிக்கங்க. இது பாருங்கள், ஒயர் கட் ஆகிருக்கு. அது உள்ளே இருக்கும். அதை தான் இப்போ ஜாயின் பண்ணணும். நம்ம அந்த கப்ளர் வந்து லாக் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கப்ளர் கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம ஜாயின் பண்ணணும். ஒர்க்கு பண்ணுறேன். ரெண்டு ஒயரையும் ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக ஒயருக்கு லாக் பண்ணிவிடுவோம். வீல் கார்டு எல்லாம் மாட்டி லாக் பண்ணிவிட்டு வீல் தூக்கி மாட்டிடலாம். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி லைட் ஏறிதான்னு செக் பண்ணுவோம். லைட் ஆஃப் ஆகிடும் மேக்ஸிமம். பாருங்கள், ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்கேன் பண்ணி மெமரியில் இருக்க ட்ரபிள் கோடை மட்டும் எரஸ் பண்ணணும். ரீட் டிடிசி கொடுப்போம். இந்த பாருங்கள், அதே சென்சார் கம்ப்ளைண்ட் அப்படியே இருக்குது. அது எரஸ் மட்டும் பண்ணிடலாம். கிளியர் டிடிசி கொடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிளியர் டிடிசி ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் ஒரு தடவை ரீட் பண்ணி மட்டும் செக் பண்ணிப்போம். நோ ஃபால்ட் ப்ரெசன்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.